வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி கல்யாண வீட்டிலலாம் செய்கிற சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேன் முதல்ல துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். எடுத்து அதை நல்லா களைஞ்சி ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. இப்போ மசால் வறுக்கலாம். அதுக்கு வரமிளகா ஒரு 5 எடுத்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமல்லி 2 ஸ்பூன் எடுங்க. 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். அதில் 4 பல் வெள்ளைப்பூடு பல், 4 பல் வைங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கட்டி காயம் ஒரு துண்டு, உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த மசால் ஜாமானை பூரா வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வத்தலை போட்டு கருகாமல் ஒரு பிரட்டிட்டு பருப்புகளெல்லாம் சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும், வாசம் அப்போ தான் வரும், கருகவும் கூடாது. நல்ல தீய மிதமாக வச்சு வறுத்தெடுங்க. இப்போ மிச்ச பொருளையும் அதில் சேர்த்தாச்சு. மல்லி வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டு ஒரு பிரட்டிட்டு பூண்டு பல்லும் அதில் போட்டாச்சு. இப்போ அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக ஒரு பிரட்டி எடுத்தால் போதும். கலர் மாறுறதுக்குள்ளே எடுத்துருங்க. செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், தேங்காயை லேசாக வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு வாசத்துக்கு போட்டு, ஜீரகம் போட்டு கடுகும் போடுங்க. பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி உரித்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து வறுத்து விடணும். வாசத்துக்கு ஒரு மிளகாயை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். பூண்டு பல் இதுலேயும் ஒரு 5 பல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒன்று போல் வறுத்து விடுங்க. ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயத்தை சதுரமாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பொடுசாக கட் பண்ணலை. அதையும் சேர்த்து வதக்கி விடணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேண்டாம். சேர்த்து எல்லாம் சேர்த்து வதங்கட்டும். இப்போ இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு அடி பிடிக்கிறதுக்குள்ளே அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக அதுக்கு மட்டும் முதல்ல உப்பு போட்டு நல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. விட்டு ஒரு மூடி வச்சு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போக கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நம்மகிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதுகளை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2.5 டம்ளர் தண்ணி இருக்கும், ஊற்றியிருக்கேன். ஊற்றி அந்த காய் வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா நல்ல முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் அரைச்சிடுங்க. இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா அந்த குழம்புல சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து மிக்சி கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துருங்க. இப்போது தண்ணி எவ்வளோ வேணும் உங்களுக்கு, குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் சேர்த்து உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. காரம் காணலைன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்துருங்க. இப்போது நம்ம அவிச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை நல்லா கடைஞ்சி அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. புளி கரைசல் வச்சுருக்கோம், அந்த புளியவும் கரைச்சி கடைசியில் அதில் சேர்த்து ஒரு கொதி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், அந்த புளி வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க.
அந்த புளியோட பச்சை வாடை போன உடனே குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ மேலே மல்லித்தழையை தூவி இறக்குனா கல்யாண வீட்டு சாம்பார் நமக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள். இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க முதல்லையே. இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு அதில் கடுகு, இதுக்கு நெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து அதில் சேர்த்துடுங்க. குழம்புல நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த போறப்பு